அண்ணியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜங்குக் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபிஷ் லவ் பார்ட் 17. அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம எஃபெக்டில் போயிடலாம். என்ன நீங்கள் எப்படியோ இப்படி நிற்கிறீங்க? நீ தானே சொன்னேன் பேபியை தூங்க வைக்கிறேன், அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் நடக்கும்ன்ட்டு. நான் ரொம்ப டைம் கொடுத்துட்டேன்டி. இந்த ஜங்குக்கெலாம் வர வர மோசம். உன்னை பார்த்ததுலேருந்து ரொம்ப சாக்லேட் பாயாகவே இருக்கான். ரக்கட் பாயா மாறினதான் உனக்கெலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரக்கட் பாயா? அதெல்லாம் வேணாம், நீங்கள் சாக்லேட் பாயாவே இருந்துக்கோங்க. இல்லடி, ரக்கட் பாய் தான் நமக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ஹாஷாலாம் பண்ண மாட்டேன்டி. ஸோ இது எனக்கு கொஞ்சம் லைட்டாக பெயினாக இருக்கும், பட் இருந்தாலும் போக போக அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு ஷையாக இருக்குது. ஸோ அப்படியே குனிச்சிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த பாத் டப்பில் தான் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து அப்படியே உட்காடுறான், கால் ஒரு மாதிரி நீட்டிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னாடி அப்படி பார்க்குற? இப்படியெல்லாம் பார்க்காத என்ன, சரியா? அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாஷாக பிஹேவ் பண்ணிடுவேன் உங்ககிட்ட. ஆல்ரெடி எல்லாமே உள்ளே இருக்குது, வரா வெளியே எடுத்துட்டேன்னு வைய. அதுக்கப்புறம் என் புருஷனை ரேப் பண்ணிட்டான் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? ஆல்ரெடி அப்படி தான் சொன்னேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்டி. ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும், ரொம்ப நாளாச்சுல, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும்டி. நீ பார்த்துப்பல்ல, ஹேண்டில் பண்ணிப்பல்ல? ஹேண்டில் அது அது பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்கு இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க? என்னது பேசிட்டு? வளவலன்னு பேசுகிறேன் போல், அதான் என் பொண்டாட்டிக்கு பிடிக்கல. ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்கு வாடா அப்படின்னு சொல்கிற. அது வந்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் ஷையாக இருக்குது, பட் என்ன சொல்கிறான்னு தெரியல. நம்ம என்ன பேசினா அவனுக்கு அப்படி ராங்காகவே தெரியுது அப்படின்ட்டு. சரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாஞ்சி தானே இருப்பீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே வர்றான். மேலே வந்து அப்படியே உங்கள் ஐஸை தான் பார்க்குறான். ஸோ அவன் கண்ணில் அவ்வளோ லவ் தெரியுது, நீங்களும் பார்க்குறீங்க. பட் எல்லாமே உங்களுக்கு மறந்து போச்சு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துருப்பீங்க. ஸ்கூல் போக முடியலையே, எல்லோரும் கூட ஹாப்பியாக இருக்க முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்ற முடியல அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஜங்குக் ஹைஸ்கூலில் நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகி போகிடுறீங்க. என்ன இப்படி இருக்குது, எப்படி பார்க்குறானே, இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு. ஜாமு ஃபோர்ஹெட்டு, சீக்ஸு, உங்கள் ஐஸ் ஒவ்வொன்றா கிஸ் பண்ணுறான். உங்கள் நோஸ் ஒரு மாதிரி குட்டியாக ஷார்ப்பாக இருக்கும், அதை பார்த்து அப்படியே உங்கள் நோஸை ரப் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸை சாஃப்டாக அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே பேக்கெட்டில் உங்கள் ஹேண்டை வச்சுட்டு அப்படியே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அவனுங்க அப்படியே உங்கள் பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் போக போக அந்த கிஸ் இன்னும் வைல்ட் ஆகுது, அந்த பாத் டப்லே தான். ஸோ அப்படியே அந்த நெக்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் மேலே எஞ்சி வச்சு ஸோ உங்கள் செஸ்ட்லாம் பார்க்குறான். ஸோ அப்போ தான் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணுறான். என்னாடி எப்படி இருக்குது? ரொம்ப பெருசா, நிப்பிள்ஸ்லாம் அப்படியே பிங்க்காக ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி லிக் பண்ணுறான். மில்க் வருதுடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க. உனக்கு குடிச்சிக்கவா? எனக்கு வேணும்டி, குட்ரி. ஜுன்ஹிக்கு மட்டும் கொடுக்குறல்ல, அப்போது நானும் குடிப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மில்க் அப்படியே குடிக்கிறான். அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ளஷராக இருக்குது, பட் வந்து எப்படின்னு தெரியல, ஒரு மாதிரி சம்டைம் வந்து கூசுது. ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி கூசுது. பொறுமை சரி அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஷக் பண்ணுறான். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட மாறி மாறி ஷக் பண்ணிட்டே இருக்கான். ஸோ ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே அவன் மவுத் அப்படியே வைப் பண்ணுறான். ஸோ அப்படியே அங்கே மில்காக இருக்குது. ஸோ வைப் பண்ணிட்டு கையை கொண்டு போகும்போது கையை எடுத்து அப்படியே அவன் லிப்ஸில் நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க.
அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ 2 பேரும் மாறி மாறி அப்படியே கிஸ் பண்ணிட்டு, ஏய் இதுக்குள்ளே பண்ணலாமாடி? பேட்டப்ல இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதே இல்லை. பெட்டில் தான் அதுவும் ஒரு ஒன் டைம் தான் பண்ணியிருப்போம். அப்படின்ட்டு ஜாமுக்கு ஒரு மாதிரி அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இன்சைட் பண்ணலான்னு வர்றான். ஆ ஓ வலிக்குது ஜங்கு. சரிடி, சரி சரி நான் வலிக்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே இன்சைட் பண்ணி பண்ணி எடுக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவனும் ஃபாஸ்ட்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆ ஜங்கு ஜங்கு ஸ்லோவாக பண்ணுங்க ஜங்கு. சரிடி சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி அப்படியே அது வந்து மேக்கவுட் ரொம்ப ஹாஷாக போகுது. ஏன்னா 2 பேருமே செம்ம ஹைப்பில் இருக்கீங்க. மறுபடியும் இந்த பாட்டப்லேயே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ பேபி அழுகிற சவுண்ட் கேட்குது. ஜங்கு ஜங்கு பாப்பா ஜொன்னி ஜொன்னி அழுகுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஃபாஸ்ட்டாக அப்படியே ஏய் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ ஆல்ரெடி குளிச்சிட்டல, சீக்கிரம் போடி அப்படின்றான். ஸோ நீங்கள் டக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு டவலை மட்டும் அப்படியே வியர் பண்ணிட்டு உங்கள் ஹெட்லேயே ஒரு மாதிரி ரேப் பண்ணி வியர் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. ஜங்குக்கு வந்து அங்கேயே பாட்டப்பில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ப்ளஷராக ஃபீல் பண்ணிட்டு அவனுக்கு அவனே பண்ணிக்கிறான். குழந்தை அழுதுட்டாலே, சீக்கிரம் அவளை தூங்க வச்சுட்டு அவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஐடியா பண்ணிட்டு அவன் என்ன பண்ணான், ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு அப்படியே வெளில வர்றான். டவல் மட்டும் வியர் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் பேபியெல்லாம் தூங்கிடுச்சு. இப்போ உங்கள் ஹேர் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவனும் ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே அந்த மிரர் முன்னாடி நின்று உங்களை பார்க்குறான். ஸோ அப்படியே அந்த சேரில் தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படியே ஹேண்ட் எடுத்து உங்களோட செஸ்ட்டு கிட்ட தான் வைக்கிறான். ஒவ்வொன்றா அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணிவிட்டு டவலுக்கு மேலே ஒரு மாதிரி டச் பண்ணுறான். என்னடி இப்படி இருக்குது, எனக்கே ஒரு மாதிரி இருக்குடி, நான் பண்ணலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் பேபி அழுதுடுச்சு. அவன் நான் முன்னாடியே ஃபீட் பண்ணிட்டேன், அதான் தூங்கிட்டா, எப்படின்னு ஒரு 4 ஹவர்ஸுக்கு எந்திரிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என்னது 4 ஹவர்ஸுக்கு எந்திரிக்க மாட்டாளா? ஆமாங்க. நான் எங்கே கையை கொண்டு போகிறீங்க? ஏய் இருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 லெக்குக்கு நடுவுலையும் ஐ மீன் உங்கள் ப்ரைவேட் பார்ட்டில் கையை கொண்டு போயிட்டு ஒரு மாதிரி அங்கே வச்சு ஃபிங்கரிங் பண்ணுறான். சங்கு இப்போ தானே அங்கே ஒரு ரவுண்ட் ஓட்டுனீங்க. ஏய் அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லடி, பாரு அப்படின்ட்டு உங்களை அப்படியே பெட்டில் எடுத்து அப்படியே போட்டு மேலே ஓவர் ஆகிறான். ஸோ உங்கள் மேலே தான் இருக்கான். அவன் ஃபுல் வெயிட்டும் உங்கள் மேலே தான் இருக்குது. சங்கு என்ன நீங்கள் ஏய் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் டவலை வியர் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அதை கலட்டிட்டு அப்படியே இப்படி நேக்டாக இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு நேக்டாக இருக்கான், அவங்க மேலே தான் அப்படியே படுத்துட்டு இருக்கான். ஸோ அவன் ஹேரில் ஒவ்வொரு அந்த ட்ராப்ஸும் வாட்டர் ட்ராப்ஸும் எங்கள் மேலே வந்து உழுது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, உங்கள் நெக்கிக்கிட்டே தான் அப்படியே ஒரு மாதிரி உழுது, சில்லுன்னு இருக்குது. ஸோ வந்து உங்கள் 2 பேரும் பாடி அவ்வளோ ஹீட் ஆகுது. மறுபடியும் ஹீட்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே அந்த ஹீட்னஸில் அவன் அந்த சில்லுன்னு அந்த வாட்டர் உங்கள் மேலே விழுறது, அது உங்களுக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ உங்கள் ஐஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி டார்க்காக மாறுது. ஸோ நீங்கள் ஜங்குக்கு அப்படியே சைட்டில் போட்டு அவன் லைஃப்பில் அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறீங்க. ஏய் பொண்டாட்டி நாடி ஒரு வைப்பில் இருக்க போல, இதான் நீயே அப்படி கிஸ் பண்ணுறியா? ஏய் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவாடி அப்படின்னு செஞ்சு உங்களை தள்ளிட்டு ஏய் எனக்கு ஹேண்டை குட்ரி அப்படின்னு கேட்குறான். நீ எதுக்கு? ஏய் குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லிப்ஸ்லேயே அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்து அவன் பாட்கிட்ட தான் கொண்டு போகிறான். ஏய் ரப்பனடி, ரொம்ப நாளாச்சுடி, உன் ஹேண்ட்லாம் பட்டு எனக்கு ஒரு மாதிரி ஏறுதுடி, அதான் ரப்பன்றி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரப் பண்ணுறீங்க. ஸோ அது ரொம்ப ஹார்டாக இருக்குது, உங்களுக்கு புரியுது. அவன் இப்போ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் சொல்கிறத கேட்குறத தவிர வேறு வழியே இல்லைன்ட்டு. ஸோ அவனுக்கு அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் அப்படி தாண்டி, ஏய் பொண்டாட்டி, ரோஹி, ஏய் மூட்டை கண்ணி பன்றி, உன் கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இன்னும் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ண, அவன் வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ உங்கள்
பெட்லாம் வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. ஸோ உங்கள் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி அப்படியே ட்ரை ஆகுது. ஸோ அப்படியே உங்கள் மேலே படுக்க போட்டுட்டு ஸோ அவன் கீழே வந்து உங்கள் 2 லெக்ஸையும் வைடாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அங்கே லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜங்குக் ஜங்குக் போதும் போதும், இந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ணுற எதுவும் எனக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏய் சத்தமாக கத்தாதடி, அஜுன்னு எழுந்துருவா. ஆ ஆ ஆனால் என்னால் முடியல ஜங்குக் அப்படின்ட்டு கத்துறீங்க. அப்படியே உங்கள் மவுத் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நீ அவன் லிக் பண்ணிட்டு இருப்பாள் அப்படியே எழுந்துச்சி அவன் ஹிப்பில் ஹோர் பண்ணிட்டு வெளில கூப்பிட்டு போகிறான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக் என்னங்க எங்கெங்க கூப்பிட்டு போகிறீங்க? ஏய் வாடி சோஃபாவுக்கு போகலாம். பாப்பா தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணி எழுந்துச்சேன்னா அதுக்கப்புறம் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுவா. நீ வாஷ்ரூமில் போட்ட சவுண்டே அவளுக்கு கேட்டு எழுந்துச்சிட்டா, அதான் நம்ம சோஃபா கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சோஃபாவில் போட்டு அப்படியே அவன் உட்காரான். அவனுக்கு மேலே உங்களை உட்கார வச்சுட்டு அப்படியே ஏய் எஞ்சி எலும்புடி. என்ன சொல்கிறீங்க? ஏய் எத்தனை உட்காந்துட்டு இருக்க பாரு, என் சைடில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் எழுந்து எலும்பு அப்படின்றான். நீங்களும் மெல்ல மெல்ல எலும்புறீங்க. ஸோ அவன் அதுக்கேற்றமே மூவ் பண்ணி கொடுக்குறான். ஸோ 2 பேருமே ஃபாஸ்ட்டாக வைல்டாக மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறான். பெட்டில் போட்டு அவன் ஓவர் ஆகிட்டு அப்படியே உங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஏய் என்னடி எனக்கு எப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் ஆகிக்கொண்டி ஓகேவா அப்படின்னு பார்த்தா நீங்கள் செம்ம ஹைப்பில் அவனுக்கு கம்பெனி கொடுக்குறீங்க. அவனுக்கும் புரிஞ்சிருச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே தான் ஓவர் ஆகிறான். அவன் பாடியெல்லாம் அப்படி சொட் ஆகுது. எவ்வளோ நாளைக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அவனை அப்படியே படுக்க போட்டு அப்படியே வந்து இப்படி படுக்கலாமாடி ஜங்கு பாப்பா என்னச்சேன்னா தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாதுல்ல, வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்றீங்க. சரி வா அப்படின்ட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு பெட்டில் அப்படியே அவங்க செஸ்ட்டில் லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் படுத்துக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வேக்கப் பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் பேபி அழுகிற சவுண்ட் கேட்குது. சீக்கிரம் எழுந்துட்டியா? நான் அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ எழுந்திர. இதுக்கப்புறம் நான் அலாரமே வைக்க மாட்டேன். ஏன்னா நீயே ஒரு அலாரம் மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் தூங்கி இருக்கும்போது எழும்பிட்டே இருக்க. வா உனக்கு ஃபீட் பண்ணுறது தான் என் ஃபுல் டைம் ஜாபே அப்படின்ட்டு அதை தூக்கிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஃபீட் பண்ணிட்டு பார்த்தா அவங்க பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்கான். பட் உங்கள் 2 பேருக்கிட்ட ஒரு ட்ரெஸ் கூட இல்லை. ஸோ இப்போ தான் நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்க. அச்சோ இவன் கூட சேர்ந்து நானும் இவனை மாதிரியே டர்ட்டியாக ஆகிட்டேன் அப்படின்ட்டு அவன் பேபியை அப்படியே அவன் பக்கத்தில் படுக்க போடுறீங்க. நீங்கள் ஜங்க பார்த்துட்டு ஜங்கு இந்த ஷார்ட்ஸ் ஆச்சும் போட்டு தூங்குங்க, பாப்பா பக்கத்தில் தூங்குறா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தூக்கு வருது, டயர்டாக இருக்குது. ஜங்கு நான் தான் டயர்டாகணும் நீங்கள் பண்ணதுக்கு, ஆனால் நானே எழுந்துட்டேன்ல அப்புறம் என்ன? என்னடி இப்படி சொல்கிற? சரி அந்த ஷார்ட்ஸ் இருக்கு எடுத்து போட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே எடுத்து போட்டுடுறீங்க. ஸோ அவனும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே மூவ் பண்ணி கொடுக்குறான். சரிங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ நைட் நடந்ததான் பார்க்குறீங்க. ஐ மீன் மிரரில். ஸோ உங்கள் நெக்லாம் அப்படியே ஹிக்கியாக இருக்குது ஒரு மாதிரி. உங்களுக்கு மாதிரி ப்ளஷ்ஷாக ஏன் நைட் வந்து சங்கும் கூட அப்படி இருந்திருப்பான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ரவுண்ட்ஸ் கிட்டே 2 பேரும் மாறி மாறி போயிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே லைட்டாக உங்களுக்கு ஸ்மைல் வருது. பட் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த ஸ்மைல்லாம் அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக தான் நீங்கள் அந்த பாத்ரூப்லாம் அப்படியே போட்டு வர்றீங்க. பட் ஆல்ரெடி ஜங்கு கொஞ்சம் எழுந்துச்சி பெட்டில் அப்படியே இருக்கான். ஸோ பாதியாக அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ண மாதிரி. ஜங்கு என்ன எழுந்திச்சிட்டிங்களா? எழுந்திச்சிட்டேன்டி. சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். சரி அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறேன். மார்னிங் கிஸ் இல்லையாடி அப்படின்னு கேட்டதுக்கப்புறமும் அவனிக்கிட்ட போயிட்டு ஃபோர் ஹெட்டில் லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. என்னடி ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுற?
நீங்கள் முதல்ல ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்றீங்க. அவனு அப்படியே நாட்டியாக சிரிச்சிட்டு அப்படியே வாஷ்ரூமுக்குள்ளே போயிடுறான். ஸோ நீங்கள் காஃபி எடுத்து அப்படியே குடிக்கிறீங்க. ஐ மீன் ஆல்ரெடி போட்டு வெயிட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து போய் குடிக்கிறீங்க. ஸோ அவங்க வந்து மேம் நீங்கள் பாஸ் கிட்ட நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் பக்கத்தில் ஐ மீன் தூங்குனது பக்கத்தில் டேபிள் இருக்கும். அங்கே வந்து வச்சுட்டு அப்படியே வெளில வந்து பால்கனிட்ட பார்க்குறீங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் ஸ்கூல் போகிறாங்க. ஸோ சில பேர் காலேஜ் போகிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உனக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்கல. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க பார்த்துட்டு எவ்வளோ கேரிங்கான ஹஸ்பண்ட், நல்லா பார்த்துக்குற, நீ செட்டில் ஆகிட்ட, உனக்கு எல்லாமே இருக்குன்ட்டு. ஆனால் நம்ம ஆசைப்படுறது நம்ம கூட இல்லைன்னா எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஹேண்டு வந்து ஒரு மாதிரி க்ளோஸாக வச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் கையை அப்படி இருந்து குத்திட்டு. ஸோ அப்படியே உங்கள் ஹிப்பில் யாரோ தொடுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு புரியுது யாருன்ட்டு. ஜங்குக்கா என்ன என்னடி மார்னிலேருந்து ஒரு மாதிரி இருக்க, உன் ஃபேஸே சரியில்லையே. அதெல்லாம் இல்லை ஜங்கா, சும்மா என்னடி கீழே அப்படி பார்க்குற, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஐ மீன் என்ன ஃபீல் பண்ணுற அப்படி பார்க்கலாம் தான் வந்திருப்பான். ஓ ஸ்கூல் போகணுமா? ஆனால் ஐயோ இவள் ஸ்கூல் போனான்னா எல்லா பசங்களும் இவளே பார்ப்பாங்க. இவ வேற சில்க்கு மாதிரி கும்முன்னு இருக்கா. நான் மட்டும்தாண்டி இவனை பார்க்கணும். அதாண்டி ஸ்கூல் அனுப்பிச்சல. புரிஞ்சுக்க மாட்டேடி. ஏன்னா அடம் பிடிப்ப ஸ்கூல் போகணும் ஜங்குக்கா படிக்கணுன்ட்டு. நீ பட்றி. ஆனால் அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சு இருக்கான். என்ன ஜங்கு சைலண்ட்டாகவே இருக்கீங்க? உனக்கு ஸ்கூல் போகணுமா? அது ஸ்கூல் போகணுமாடி? ஆமாம் ஜங்கு. இங்கே பாருடி, ஸ்கூல் போயிட்டு நீ என்ன பண்ண போகிற? இங்கே படிக்கிறதுனா அங்கேயும் படிக்க போகிற. எனக்கு படிக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். பட் நான் ஸ்கூல் போகணும். அந்த லைஃப்பில் நான் அதெல்லாம் வேணாண்டி. நீ வேற இப்படி கும்முன்னு இருக்க தெரியுமா? ஆல்ரெடி நம்ம அந்த வில்லேஜில் இருக்கும்போது ஒரு பையன் உன்னை பார்த்தான்ல. பார்த்தான். அவன் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ பசங்கள்லாம் உனக்கு ஃப்ரெண்டா? அது ஸ்கூல் படிக்கும்போது நான் பார்ட் டைம் ஜாப் பார்ப்பேன்ல, அப்போது அவன் ஒர்க் பண்ணுற அதே கஃபேயில் தான் நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்தேன். ஓ சரி. என்ன ஜங்குக்கா கோவப்படுறீங்களா? இல்லைடி கோவம்லாம் பண்ணல. ஆனால் எனக்கு பொசசிவ் ஆகுதுடி. ஏதோ செல்ஃபிஷாக யோசிக்கிறேன்னு தோணுது. ஆனால் எனக்கு பாடுறி, நீ படி, எவ்வளோ வேணாலும் படி. ஆனால் என் கூட இட்ரி. என்னால் உன்னை விட்டு இருக்க முடியல. இப்போது நான் ஆஃபீஸ் போவேன்ல, உடனே பாப்பா நான் ஆஃபீஸுக்கே கூப்பிட்டு போகிறேன். உடனே வீட்டில் வச்சுருந்தா உனக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும்ல. ஸோ நீ ஆஃபீஸில் வந்து உன் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணு. ஐ மீன் நீ அங்கேயே படி, ஓகேவா? அதில் எனக்கு உன் ப்ரொஃபஸர்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். பேபியை பார்த்துக்க ஒரு கேர்டேக்கர் நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். நீ என் கூட இட்ரி, உன்னை பார்த்துட்டே நான் இருக்கணும், சரியா? அப்படின்றான். இவன் எப்படி தோணுன்னா நீங்கள் அவன் கூடயே இருக்கணும், எங்கே போனால் அவன் கூடயே போகணும். அவன் ஒரு மாதிரி பேசுகிறான். என்ன இவன் அவன் கூட இருக்கணும்னு சொல்கிறான்? இவ்வளோ நேரம் அவன் கூட தானே இருந்தேன், என்னை பார்த்துட்டே இருக்கும்னு தோணுன்றான். எனக்கு புரியுது. ஆனால் நான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. என்னாடி ஏதோ செல்ஃபிஷாக யோசிக்க நினைக்கிறியா? எப்படி வேணால் எடுத்துக்கோ. உன் மேலே நான் காட்டல லவ், அது உனக்கு செல்ஃபிஷாக இருந்தால் என்னால் எதுவும் பண்ண முடியாதுடி. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது மட்டும்தான். ஆனால் நீ இன்னி வரைக்கும் என்கிட்ட லவ்வின்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லைல்ல. ஏதோ நான் மட்டுமே லவ்வி சொல்லிட்டே இருக்கேன். ஆனால் ஜங்கு இங்கே பாருங்க, அந்த வார்த்தை சொன்னதா அதுக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் இது வரைக்கும் 100க்கு 95% சொன்னவங்க ஒன்றாவே இல்லை ஜங்கு. அந்த வேர்ட்ஸ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூபிளே இல்லை. என்னடி சொல்கிற? ஆமாம், என்னம்மை எல்லாருமே லவ் பண்ணுறாங்க, எல்லாமே முடிச்சுட்டு விட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு தேவையானதுக்கப்புறம்.
ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஜங்குக். உங்களுக்கு இது புரியலையா? எல்லாருமே பண்ணதுக்கப்புறம் தான் விட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் என் கூட அப்படியெல்லாம் இருந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு என் மேலே லவ்வே வந்துச்சு. இந்த லவ் எப்படின்னு உங்களுக்கு தோணலையா? உங்கள் மனசில் நான் எப்படி இருக்கேன்ட்டு புரியுது பொண்டாட்டி, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் எனக்கு எல்லாரும் போல் இல்லை சங்கு. நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றீங்க. ஜங்குக்கு அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனுக்கும் புரியுது எப்படி நம்ம லவ் பண்ணோம் அந்த மாதிரி யோசிக்கிறான் ஸ்டார்டிங்கில். ஸோ லைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். ஏய் நீ ஓகேவா? நம்ம இன்றைக்கி வெளில போகலாமாடி நம்ம பாப்பா தூக்கிட்டு? அது மட்டும் இல்லை, தயாங் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். ஸோ ஈவினிங் நம்ம டின்னர் போகலாம். அவன் வீட்டுக்கு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு உனக்கும் பாப்பாவுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும். எடுக்கணும் தான். அது பாப்பாவுக்கு எல்லாமே பிங்க்காக எடுக்கலாமா? அவள் தனியாக அவளுக்கு ரூம்னு செட் பண்ணணும். எல்லாமே பிங்க்கா? சரிடி, எல்லாமே எல்லாமே எடுக்கலாம் ஓகேவா? ஸோ ஷாப்பிங்லாம் பண்ணணும். நீ ரெடி ஆகு. ஓகே நான் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அவன்கிட்ட கப்பை கொடுத்துரு. குடுகுடுன்னு ஓடி போகிறீங்க. ஸோ அவன் என்னாச்சும் சொன்னான் அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறீங்க. மனசும் யோசிக்கிறீங்க, என்ன பண்ணுறது, இப்போ தான் சேடாக இருந்தேன், ஏதாச்சும் சொல்லு என்னை மயக்கிடுறான் அப்படின்னு பார்த்தா பேபி நல்லா தூங்கிட்டு இருக்கு. நீ நல்லா தூங்கிட்டே இருடி, எப்போ பாரு தூங்கிட்டே இருக்க, நம்ம இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு ஜாலியாக ரெடி ஆகுறீங்க. ஓகே டைரே ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட் சூட் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.